எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே உங்க அம்மாவும் சக்தியும் எங்க அம்மா கிட்ட வந்து சிம்பிளா ஒரு சாரி கேட்டா போதும் மீனாட்சி, எல்லாமே சரியாயிடும். சுந்தர், சிம்பிளா ஒரு சாரியா? இப்ப சாரி கேட்க சொல்லுவீங்க, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்க, அப்படிதானே? நிலைமை புரியாம பேசுறிய மீனாட்சி. சிம்பிளா ஒரே ஒரு சாரி கேட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஓஹோ, சாரி கேட்டா போதுன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி இல்ல மீனு, ப்ராப்ளம் பெருசாக கூடாது. நிறுத்துங்க, போதும். இனிமே நான் கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு, தேவையில்லை. இனிமே எனக்கு யாருமே தேவையில்லை. எங்க அம்மா உங்க அம்மா கிட்ட தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லை. வாழ்க்கை முழுக்க நான் இப்படி இருந்துடுறேன். எங்க அம்மா அவமானப்பட்டுதான் என் கல்யாணம் நடக்கணும்னா அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை. எல்லாத்தையுமே மறந்துருங்க. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. மீனாட்சி, மீனாட்சி நான் சொல்றத கேளு மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி நில்லு மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி நான் சொல்றத கேளு மீனாட்சி, நில்லு மீனாட்சி. கைய விடுங்க, சொன்னா கேளுங்க, கைய விடுங்க. அக்கா ப்ளீஸ் கோ. ஏய், வாயை மூடுறி. ப்ளீஸ் மீனு, நான் சொல்றத கேளு மீனு ப்ளீஸ். ஏய், மரியாதையா கைய விடலனா உன் மரியாதை கெட்டு போயிடும். அக்கா, நீ அவசரப்பட்டு சுந்தர ரொம்ப பேசிட்டக்கா. பாவங்க அவரு. நான் வேணா சக்தி கிட்ட சொல்லி சுந்தர் கிட்ட பேச சொல்லவா? அனு, தேவையில்லாம எதுவும் பேசாத. என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா அவமானப்பட்டுதான் என் கல்யாணம் நடக்கணும்னா அது எந்த காரணத்துக்காகவும் நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு சுந்தர் கூட கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல. இத பத்தி யாருக்கிட்டயுமே பேசாத, புரியுதா? உங்க அம்மாவும் சக்தியும் எங்க அம்மா கிட்ட வந்து சிம்பிளா ஒரு சாரி கேட்டா போதும் மீனாட்சி, எல்லாமே சரியாயிடும். எல்லாத்தையுமே மறந்துருங்க. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. அக்கா, என்னாச்சுக்கா? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடு. அக்கா ப்ளீஸ், என்ன ஆச்சுன்னு சொல்லுக்கா. சிவா வந்து பேசிட்டு போனது நினைச்சு அழுவுறியா? ஆமா, நீ அனு எங்க போயிருந்தீங்க? என்னக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? ஏன்க்கா அழற? என்னை கொஞ்ச நேரம் தனியா விடு சக்தி, ப்ளீஸ். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? சாரிடி, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் என்ன தனியா விடு.
அனு அனு என்னாச்சு அனு? அக்கா ஏன் அழுதுகிட்டே இருக்கு? நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? ஏய், ஒண்ணுதான் கேக்குற, சொல்லு. அக்கா சுந்தர கோயில்ல மீட் பண்ணுச்சு. அவ்வளவு தூரம் அக்கா கோவமா பேசி எனக்குமே நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு கோயில்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என் அம்மா உன் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் வேணான்னு முடிவா சொல்லிடுச்சு. நான் எவ்வளவோ அக்காவை காம்ப்ரமைஸ் பண்ண கூட ட்ரை பண்ணேன். ஆனா நான் சொன்ன எதையும் அக்கா கேட்க மாட்டேன்னுடுச்சு. அம்மா அம்மான படுறத அக்காவால ஏத்துக்கவே முடியல. அதனால கல்யாணமே வேணான்னு சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுக்க கல்யாணமே பண்ணாம இருக்க போறேன்னு சொல்லிடுச்சு. என் அம்மா மானம்தான் முக்கியம்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிடுச்சு. ஆனா அக்கா சொன்னதை வச்சு நான் சொல்றேன், மொத்தத்துல அக்கா கல்யாணத்தையே வெறுக்குது. இனி சுந்தர அக்காவும் சேர போறதில்ல. அக்கா வேற ஒருத்தரையும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. நான் ஏன் இத சொல்றேன்னா, கோயில்ல இருந்து வரும்போது அக்கா இத பல தடவை சொல்லிடுச்சு. சுந்தரம் வேணாம், கல்யாணமும் வேண்டாம். அதே மாதிரி இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதுன்னு ரொம்ப பிடிவாதமா சொல்லிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அனு, வா என் கூட. அக்கா, அனு சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லுக்கா, அனு சொல்றது உண்மையா? ஆமா. அப்போ சுந்தர் உனக்கு வேண்டாமா? வேண்டாம் சக்தி, வேண்டவே வேண்டாம். நான் சுந்தர் மேல ஆசைப்பட்டேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம அம்மா மன்னிப்பு கேட்டதா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. அக்கா, நல்லா யோசிச்சு சொல்லுக்கா. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சக்தி. நம்ம அம்மாவை விட எனக்கு என் காதல் முக்கியமே இல்லை. அக்கா, கரெக்டுக்கா. நம்ம அம்மா அசிங்கப்பட்டது போதும்க்கா. நானும் எப்படியாவது நீ ஆசைப்பட்ட சுந்தரிக்கே உன்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நம்ம அம்மா மன்னிப்பு கேட்டாதான் ஒத்துப்பாங்கன்னு அந்த சிவா வந்து சொன்னதுக்கு அப்புறம் நான் என் முடிவை மாத்திக்கிட்டேன்க்கா. நீயும் அந்த முடிவு எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அக்கா ஒரு நிமிஷம். வேண்டாம் அனு, எதுவுமே பேசாத. என் மனசுல இருந்த அந்த காதலை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே தயவு செஞ்சு இதை பத்தி யாருமே என்கிட்ட பேச வேண்டாம். என் பொண்ணு நான் தலகுனிய கூடாதுன்றதுக்காக காதலும் வேண்டாம் கல்யாணமும் வேணான்னு சொல்றான்னா, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்காக நான் தலகுனிச்சா என்ன தப்பு? என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், அவ விருப்பப்பட்டவனோட நடக்கணும். நடத்துறேன். கோதாவரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க. இந்த பாரு, வேலை வேலைன்னு வேலையிலேயே இருக்காம ஒழுங்கா மாத்திரை மருந்து நேரத்துக்கு சாப்பிடு.
நான் மாத்திரை சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க சாப்பாட்டை மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. சரி. அம்மா மீனாட்சி எங்க? பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. நான் சொன்ன விஷயத்த மீனாட்சி கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வை, சரியா? என்ன கோதாவரி இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? இத பாரு, முதல்ல நீ தெளிவா இருந்து எடுத்து சொன்னதான் அவ புரிஞ்சுப்பா. வரட்டுமா? இத பாரு, மீனாட்சிக்கு நல்ல வரணும் அமையும், நீ கவலைப்படாத. வரேன். அம்மா, என்னம்மா இப்பதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள எதுக்கு பரபரப்பா வேலை பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உடம்பு நல்லா இருக்கு. ம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. சரி சரி, நீ அம்மாவை பத்தி கவலைப்படாத, போ. இதை வச்சுட்டு வந்துடுமா? துர்கா, ஸ்கூலுக்கு கிளம்பினியா இல்லையா? என்னடி இன்னும் யூனிஃபார்ம் போடலையா? இன்னைக்கு ஆனுவல் டேமா. அப்படின்னா அது சொன்னா உங்களுக்கு புரியாது. இத சொல்லு எல்லாத்துக்கும். அனு எங்க கிளம்பிட்டாளா இல்லையா? அங்கதான் இருப்பா. அனு, மா சொல்லுமா. கிளம்பிட்டியா? ம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேமா. சரி, 2 பேரும் பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்க. ஓகேமா. சரிம்மா. ஏய், காசு வாங்காம போறீங்க? இருங்க இருங்க. ஆமா. உனக்கு இன்னைக்கு ஆனுவல் டேவா? லேட் ஆகுமா வர? ஆமா, லேட் ஆகும். சரி, ஓகே. இந்தா காசு பத்திரம். மா என்னம்மா வெறும் 20 ரூபாய் தர? நான் காலேஜ் படிக்கிறேம்மா. ஏண்டி, பஸ்ஸுக்கு போக வர 20 ரூபா பத்தாதா? மா 10 20 போக வரவே பஸ்ஸுக்கு சரியாயிடும். அப்ப மத்த செலவுக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. அம்மாக்கு முக்கியமான வேலை இருக்கு. கிளம்புங்க கிளம்புங்க. பாய் பாய். பாய்மா. அனு, இத பாரு, வீட்ல நடந்ததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. படிப்பை கோட்டை விட்டுற கூடாது. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ம், சரிம்மா. வரேம்மா. சக்தி, மா, அந்த பர்ஸ கொஞ்சம் கொண்டு வாமா. இதோ கொண்டு வரேம்மா. சக்தி, நீ வீட்டை பாத்துக்க, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் சும்மா தான் இருக்கேன், நான் போயிட்டு வரேம்மா. இல்லம்மா, ஒரு முக்கியமான வேலை, நான் தான் போகணும். அக்கா தனியா இருக்கால, நீ கூட துணையா இரு. சரிம்மா. ஆட்டோ, ஆலந்தூர் போகணும்பா. உட்காருங்கம்மா, போலாம். அண்ணா, இந்த போன ஆட்டோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். இங்கதான்ப்பா. இந்தாப்பா.
சிஸ்டர் சிஸ்டர் வரேனே. வணக்கங்க. ம். அத்தை உட்காருங்க அத்தை. பரவாயில்ல தம்பி. டே, அவங்க தான் உட்கார மாட்டான்னு சொல்றாங்கல்ல, விடுங்களேன். அது சரி, அவங்க சரிசமமா உட்கார்றதுக்கு சங்கடப்படுறாங்க. அவங்க ஏதோ உதவி கேட்டு வந்திருப்பாங்க போல் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க உட்காரணும் எங்க நிக்கணும்னு. என்னங்க, நான் சொல்றது கரெக்டா? உண்மைதாங்க. என் நிலைமைய நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆ, நாங்க எங்க தகுதியை புரிஞ்சிட்டு இருக்கணும். ம். ஆனா என் பசங்க உலகத்துல எல்லாரும் ஒண்ணுன்னு நினைச்சிட்டாங்க. மேலிடம் கீழிடம்னு வித்தியாசம் இருக்குல்ல. ஐயையே, இந்த பழைய டயலாக் எல்லாம் வேணாங்க. வந்த விஷயம் என்னன்னு கரெக்டா சொல்லுங்க. என் சிஸ்டருக்கு நிறைய வேலை இருக்கு. பாவம், நீங்க வேற ஹார்ட் பேஷண்ட். எவ்வளவு நேரம் நின்னுகிட்டே பேசிட்டு இருப்பீங்க? வந்த விஷயத்தை டக்குன்னு சொல்லிட்டு கிளம்புற வழிய பாருங்க. ஏங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வியாபாரத்துல விட்டு கொடுக்கறவங்களுக்கு மன திருப்தி தரணும். லாபம் அடையறவங்க இத கண்டிப்பா செஞ்சே ஆகணும். இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கணுமே. என் பெரிய பொண்ணு மீனாட்சி உங்க பையன் சுந்தர விரும்புறா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.